கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 14. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கடவுள் கொடுக்கிற இந்த வசனத்தில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி வந்த திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. He moved with compassion என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. இன்னும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார் என்றால், ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி சிதறடிக்கப்பட்டு அலைந்து திரியுமோ, எங்கே போவது, வாழ்வதற்கு வழி என்ன, எங்கே எனக்கு வேண்டிய அடிப்படையான தேவைகள் கிடைக்கும், எங்கே புல் இருக்கும், எங்கே தண்ணீர் இருக்கும், எங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று தெரியாமல், காரணம் மேய்ப்பில் இல்லாததினாலே அது அலைந்து திரிந்து கொண்டிருக்குமோ, அதே வண்ணமாகத்தான் மக்கள் திரளாய் இப்பொழுது வேதனையோடும் கஷ்டத்தோடும் பாடுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து அவர் மனதுருகினாராம். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் மனதுருக்கம் உள்ள கடவுளாக இருக்கின்றார். அவருடைய மனது கல்லான மனதல்ல. நீங்களும் நானும் ஜபத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது, படுக்கையிலே கண்ணீர் வடித்து கொண்டு புரண்டு கொண்டிருக்கும் பொழுது, பயத்தினாலும் திகிலினாலும் சூழப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் மரண இருளுக்குள்ளாக இருக்கின்ற இந்த பரிதாப நிலைமையை கடவுள் பார்க்கும் பொழுது, அவர் கல்மனதாக இருக்கின்ற கடவுள் அல்ல, அவர் மனதுருகுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். மனதுருக்கத்திற்கு இரக்கத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நாம் வேறு யாரை குறிப்பிட முடியும்? அவ்வளவு இரக்கமுள்ள கடவுள். குஷ்டரோகம் தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே அப்புறப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை, இன்னும் பலவிதமான வியாதிகளே பாரமாகும் பொழுது யாரும் கிட்ட வருவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளிகளை அப்படியே தழுவி அணைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர்களாக, பேச முடியாதவர்களாக, ஏன் பலவிதமான பிசாசின் கட்டினாலே அலக்களிக்கப்பட்டவர்களாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அரவணைத்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை குணமாக்கி நல்ல மனிதர்களாக மாற்றினார். ஆம், காரணம் என்ன? அவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து அவர் மனதுருகிறார். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். நம்முடைய நிலைமை ஒருவேளை நம்ம அருகில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் இருதயத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கலங்கி நிற்கிறோமே, சுக்குனராய் உடைகிறதே. கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும் பொழுது அடுத்த நொடி எங்கிருந்துதான் அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறதோ தெரியவில்லை. வியாதியை குறித்து, கடனை குறித்து, வறுமையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து வருகின்ற அந்த கவலை அப்படியே வந்து நம்மை மூழ்கடித்து உள்ளத்திலிருந்து அந்த கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும், கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும், கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதான சந்தோஷத்தையும் குலைத்து போட்டு என்றும் கண்ணீருக்குள்ளாக நம்மை மூழ்கடிக்கின்றதே. அந்த நிலைமையை பார்த்து கடவுள் மனதுருகுகிறார். அவர் வந்து மனதுருகி நம்மை தொடும் பொழுது எல்லாம் மாறும்.
ஆம், யார் யாரையெல்லாம் கடவுள் தொட்டாரோ அவர் வாழ்க்கையெல்லாம் மாறிற்று என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவருடைய அற்புதமான அந்த தொடுதலை இந்த காலை நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள். எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் மனதுருக்கம் நிறைந்த கடவுள். உம்முடைய மனதுருக்கத்தினாலே, உம்முடைய அன்பினாலே எங்களை மட்டுமாய் வழி நடத்தி வருகிற கடவுள். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவராய் தம்முடைய ஜனங்களை பார்த்த கடவுள் இன்றைக்கும் எங்கள் மேல் கிருபையாயிரும். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.